வருகை தந்திருக்கும் இன்னும் லாலாப்பேட்டை அடுத்து இன்னும் நெல்லிக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த இன்னும் வேலாயுதம் ஐயா அவர்கள் இறந்து சிவலோக பதவி அளித்திருக்கிறார். ஐயாவுக்கு கோபம் வந்துட்டா பேச்சு புரியாது. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அனாவசியமா பேசாதீங்க. ஒரு தூண்டுகோடு வேணும்னு சொல்லுவாங்க. கலாரி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாரி குழந்தை வந்து நிக்கிற போடுறான். நீ நான் போய்ச்சிக்கூடாப்பா, நீ போய்ச்சிக்குவேன் ஐயா. ஏன் பழக்க வச்ச தெரியுமா? உலக அவனை மட்டும் தானே உண்மைதான்ப்பா, உண்மைதான், தப்பு ஒண்ணு கிடையாது. அதை பார்த்துட்டுதான் எட்ட போயிட்டு இன்னும் இங்க உட்காந்து எறும்புறா நம்மள தப்பிக்கிட்டாது. ஐயா எதற்காக வணக்கம் பண்ண தெரியுமா உனக்கு? எதற்காக ரோஜா நாடகத்தில் வந்திருக்கிறாரு. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாப்பேட்டை அடுத்து நெல்லிக்குப்பம் கிராமம். என் பேரு வேலாயுதம் தான். இல்லைன்னு சொல்ல நாடு இருந்த விஷயம். அதனால நான் செத்துட்டு சொன்னேன், சந்தோஷப்படுறேன். ஆண்டவன் பிரம்மதேவன் படைக்கின்ற பொழுது நமக்கு படைக்கும் செய்தியை எழுதுகின்ற ஆண்டவன் இறக்கின்ற செய்தியை எழுதுகிறேன். எல்லாருக்குமே உனக்கு எனக்கு நீ எப்ப சாவறியோ அப்பதான் உனக்கு எழுத்து தெரியும். சாவ சொல்லதான் தெரியும், அது உனக்கே தெரியாது. அது தொலைஞ்சு போச்சா எவன் தேடிங்கிறான். உலகத்திலே இசைக்கருவி எத்தனை கருவிகள் இருந்தாலும் ஒரு ராஜா முன்னாடி ஒரு ராஜ இந்த சத்தியமணி நாட்டு ராஜாவை வரவேற்க இந்த ராஜ மேளத்தில் அதற்காக மீண்டும் ஒரு வணக்கம். மன்னர் அமர்ந்திருக்கிறார், அவரை வணங்கிவிட்டு மீண்டும் உன்னை சந்திக்கிறேன். எருமாடு போச்சுக்கண்டா. சத்தியசீலன் என்ற பெயரோடு சத்தியாவதி என்ற மங்கையை நான் மணந்து இல்லறத்தில் ஈடுபட்டு இறைவன் அருளால் 3 குழந்தைகள் மூன்று செல்வங்கள். அதுக்கப்புறம் வயிறுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அனுபவம் உள்ளவர்களை கேள், அனுபவம் உள்ளவர்களை கேள். நம்ம நிக்கிறோமா? அப்படி கிடையாது. ஏன் அளவுக்கு பொம்பளை இருந்தாலும் தான் அளவுக்கு ஆம்பளை இருந்தாலும் அங்கதான்
வேலை வேலை ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தான். இந்த கழும்பேரிய தாத்தா அல்லவா 880 திடீர்னு ஒரு பொழுது இவனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் பொழுது. ரத்தம் ஓட்டம் அதான் பெரியவங்க ஊம ஊரை கெடுக்கும். ஓட்டம் குடி கெடுக்கும். ஆமா குளத்தை கெடுக்கும். அந்த கதையா இவன் எத்த கெடுக்க போறான்னு தெரியல. ஆனா நிறைய பேர் கூப்பிடுறாங்க. சொல்லுப்பா, அவன் உண்மை இருந்தா சொல்லு, நான் கூட தெரிஞ்சுக்கிறேன். அவன் உண்மையா? அவனா எந்த கையில காட்டுறது? மனசுக்குதானா சொல்லிட்டா போதும். கவலைப்படாத ஐயா, இதுதானங்க சுத்தமான கை. ஒருத்தவனை அடிக்கணும்னா இந்த கை தான் போதும். ஆமா, ஒருத்தவங்க தாலியா இருக்கணும்னா இந்த கை தான் இந்த கைதான் போதும். எல்லா பொறுமையும் செய்யறது இந்த கை தான். இந்த கைதான். இந்த கைக்கு ரெண்டே வேலை தான். இரு வேலையும் சுத்தம் செய்து உண்மைதான், புனிதமான கைதான். அந்த புனிதமான கையில் இல்லைன்னா அந்த இடம் சுத்தமாகாது. அப்பா, 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் குழந்தை. ஒருத்தவனுக்கு மாற என் இளைய மகனுக்கு என் மகனுக்கு முத்தழகி 3 முத்துக்களை நான் பெற்றிருக்கிறேன். முத்தி என்று பெயர் வைத்தேனே, அவன் எப்படி முத்தாக இருக்கிறான் என்பதை சென்று பாருங்கள். ஆகினாலே என்னுடைய மனைவியாரை நான் பார்க்க வேண்டும். பணிவார்ந்த வணக்கங்கள். பெண்ணின் பெருதக்கை ஆகுல கற்பெண்ணும் திண்மை உள்ளவர்கள் வாக்குப்படி நானும் இந்த சத்தியாவதி நாட்டை ஆண்டு வரும் சத்திய தீர வண்ணனுக்கு மனைவியாகி சத்தியாவதி சில பேர் பற்றி துறை என்பதை காணாமல் நலமோடு தீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். அப்படி இருக்கு என் கணவரை பார்க்க வேண்டும், அவரோடு
அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் சத்யாவதி, உன் வருகைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். அப்பா, கடலை விட்டு அழைப்பிருந்தால் பிரியலா, கடலை விட்டு மனம் பிரிந்தால் பிரியலா. இந்த சத்யாவதி விட்டு இந்த ஒரு காலம் பிரியவே கூடாது. உனக்கென்று நான், எனக்கென்று நீ, நாம் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு இந்த சுகத்தை காண வேண்டும். அதற்காக வருகை எதிர்பார்க்கிறேன். நானும் அதற்காக தான் அத்தா, ராஜராஜ பூமாலை சூட அறிவார் பூமாலை சூட அறிவார் ராஜராஜராணி நான் வாழ்காத தீபம் நீதான் பூமிக்கு ஒளிதான் பூமாலை சூட அறிவார் ராஜராஜராணி நான் வாழ்காத தீபம் நீதான் பூமிக்கு ஒளிதான் பூமாலை சூட அறிவார் எல்லாம் உன்னால வர கம்பெனி. டேய், அறிவு இருக்கா உனக்கு? அறிவு கட்ட பாரு. இப்பதான் 16 வயசு. அறிவு இருக்கா உனக்கு? அம்மா சரோஜா தேவியா? நான் மாயுது. கடவுள் மனைவி ஏதோ சந்தோஷமா இருப்பாங்களே. இந்த வயசுலயா? அது ஒரு தந்தை போட்டுன்னா வேற இல்லை. டேய், கது சாத்துட்டியா? கது தந்து விட்டு வந்துட்டியா? அதனாலதான் ஏண்டா, கது தந்து கூடாது. சரி அவதான் சாத்தல, அவதான் வரான்னு வச்சுக்கோ. கட்டி குட்டி. இந்த இரும்பு துண்டை அந்த காந்தகம் துன்பப்பட்டது.
கவலையா? கட்டிவிட்டது. அப்புறம் சொன்னார், அம்மா இதுதான் காதலா? அவன்தான் பாடுகிறான், கிண்டல் பண்ணி பாடுகிறான்னா அவனுக்கு தகுந்த மாதிரி அபிநயம் கட்டிக்கிறான். அபிநயம் அவன் பாடும் போதெல்லாம் உன் ஞாபகம் தான் எனக்கு. அந்த ஞாபகத்துல அடிக்கிறியா? கோபால அடிக்காத. ஏய், யாரா கோபாலு? கோபாலு, இது மட்டும்தான் நான் பொண்டாட்டி. போன நாடகத்துக்கு எனக்கு கொடுத்தா பொண்டாட்டி. நான் புதிய சிவாஜி கணேசன், இவ சரோஜா தேவி, கோபால் லவ் பண்றேன். வாடா வாடா அம்பி. எங்க வரா? அதோ தங்க போட்டு என்ன வேலை இது? 3 பசங்களாகி போச்சு. கிட்ட ஓடியார வருஷத்துல ஒரு நாள் தானா நான் தீபாவளி ஆயிடுச்சு. இப்படி சந்தோஷமா கூப்பிடுறான். 10 நாளெல்லாம் என்ன வெளி தள்ளிடுறான். வாடா 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 அம்பி. நோக்கி அறிவிருக்கோம். நோக்கியா கம்பெனி தான் மூடிட்டாங்களே. அது இல்லடா. வேற என்னது? உனக்கு அறிவிருக்கோம் கேட்டேன். அடமான போட்டுட்டேன். உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போட்டுட்டேன். ஏண்டா இருந்து இல்லாம எதுக்கு வந்த நீ? வாங்க நீ பார்க்க போற நீ. நீதான் நல்லா வாங்கி கிடக்குறீ. அப்படிலாம் சொல்லப்படாது. நீங்க இப்படி எல்லாம் செய்யப்படாது. என்ன செய்யப்படாது? ஏய், நியாயமா இது? போன் பண்ணி என்ன வர வச்சு அவங்க கூட என்ன பண்ணிக்கிறேன்? அது இல்லடா. இத இருக்கின்றார் என் கணவரே. அவர் அன்பாக அழைத்தார். ஆமா. தேவிக்கு அந்த நாட்டியத்துல மீண்டவன் தான் இன்னும் எழுதுகிறேன். ஆமா, அதுலயேதான் இருக்கிறேன். எத்தனை யுகங்கள் மாறினாலும் சரி, எத்தனை நாகரிகள் வளர்ச்சியடைந்தாலும் சரி, புதுசா வந்தாலும் ஆனா வயசுதான் புதுசு வயசானாலும் உன் அழகு ஸ்டைல உன்னை விட்டு அப்படியே போகல. நீ ரம்யா கிருஷ்ணன் பழைய நானும் என் கணவரும் இருவரும் ஒன்றாக சேர்ந்து போட்ட அறையிலே நாங்க இருவரும் லிங்க பூஜை செய்திருந்தோம். சிவாய நமக சிவாய நமக. சிவாய மன்னிச்சிருங்க. லிங்க பூஜையா? லிங்க பூஜை கண்டிப்பாக அவன் காத்தபடியிட்டால் நான் தரிசனம் செய்ய முடியுமா? கொஞ்சம் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுங்க. அது எனக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஏண்டா பஞ்சாமிர்தம் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். சொன்னது அல்லவா? அவளுக்கு அவள் பஞ்சாமிர்தம் எனக்கு கொடுத்தால் அவளுக்கு நான் தீர்த்தம் கொடுப்பேன். தீர்த்தம் பஞ்சாமிர்தம் சாப்பிட்ட பிறகு திருத்தத்தை தீர்த்தத்தை எடுத்து கொடுப்பேன். ஐயா அந்த திருத்தத்தை நாங்கள் அறிந்த பாக்கியம் இல்லையா? உள்ளே வா, அதை எடுத்து தீர்த்தம் உப்பு கரித்தால் கழிக்காமல் பார்ப்பது என்னுடைய கடமை. தளபதியாரை பார்க்கிறேன். தளபதியார் வருகிறா. தளபதியார் வருகிறா. ஐயோ வந்து நிலாமரமா பொழிப்புக்கு அவுட்டு விட்டேன் சேதனாக. ஐயோ அம்மா யாரா தலைச்ச குழந்தைங்க வச்சிருந்தா எடுத்து வீட்டுக்கு வச்சு யாரோ நம்ம ஊருக்கு யாவலும் விட்டுட்டு ரொம்ப நேரம் பார்க்காத வாயில போட்டுப்பா எப்படி தளபதியாரை நோய் நொடி இல்லாமல் நல்லபடி வாழ வேண்டும். கையையும் வாயும் கட்டினால் கண்டிப்பாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாய். உள்ளே கண்ணினால் அது தொந்தரவு தான் கொடுக்கும். வாழ்க, வாழ்க. என்ன அடுத்த காரணம்? என் பிள்ளைகளை நான் பார்க்க வேண்டும்.
தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தாலாட்டி வளர்த்தாயப்பா கண்ணீடி காப்பாயப்பா கண்ணீடி காப்பாயப்பா மகனே பாரா நோயோடு இல்லாமல் நல்லபடியில் வாழ வேண்டும் என்ற பலவார வாழ்த்துகிறேன். வாழ்க மகனே, வாழ்க. கூடிய சீக்கிரத்தில் செத்து விடுவான். ஏய், நன்மையை சேர்த்து விடுவாய், நன்மையை சேர்த்து விடுவாய். மகனை கரையெடுத்துட்டான். ஏய், என்னை வரவழைத்த காரணம் என்ன? கரையேற்று ஆடா பாடா. ஏய், இருப்பா, பெரியவர் பெரியவர் சரியா சொல்றாரு. அம்மா, அடி அடிமா. அடி வாங்குறவன் எத்த போய் வாங்க வேண்டியதுடா. நான் என்ன பாடுபட்டுக்கிறேன் அன்னைக்கு அத்தான அத்தா அத்தால பொத்திக்கணும் வாங்கிக்கணும் அழுது இருந்தேன். இல்லப்பா மகனே என்னை பாரா, வரவழைத்த காரணம் என்னப்பா? மகனே பாரா, அப்பா என்னை நன்றாக உற்று பாரப்பா. ஏண்டா அடிப்பட்ட வழி எடுக்காதா? நான் கால் உடைச்சு போய்தாங்க உள்ள பிளேட் வச்சுக்கிறேன். என் தந்தை என்றும் இளமையடா. சொல்லுயா தவறெல்லாம் பேசவே கூடாது. இல்லைங்க, அவர் விளையாட்டுக்காரன் பிள்ளவன் அப்படித்தான் இருப்பான். அவன் இல்லை என்றால் இந்த அரண்மனையிலே பொய்து போவதே தெரியாது, பொய்து வெடிவதே தெரியாது. ஆமா. ஒரு விளையாட்டு பிள்ளை ஒரு வேலைக்காரன். பொய்து போவதே தெரியாது, பொய்து விடுவதே தெரியாது. காலையில சூரியனை சிறு போய் மேல தள்ளுறா, அதுல புடி சேர்த்து மொழிய வைக்கலாம். ஏய், சூரியன் உதயம் வாங்கணும் சொன்னேன். மகனே, எனக்கும் வலதாகி விட்டதப்பா. உண்மைதானப்பா. முதுமை அடைந்த காரணத்தினால் இந்த அரசு பொறுப்பை என்னால் சமாளிக்க முடியவில்லை. அதனால் தந்தைக்கு பிறகு தனையத்தான வார்த்தை ஆள வேண்டும். உண்மைதானே. என்னுடைய அரச பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்க அப்பா போகிறேன். என்ன வார்த்தை உழைத்து விட்டதப்பா. நானும் சின்னஞ்சிறியவன், யாரும் அறியாதவன். நாடு நாடாக சுற்றி பார்க்க வேண்டும். அந்நாட்டு மன்னர்கள் நாம் எப்படி அரசாட்சி செய்கின்றார்கள் பார்க்க வேண்டும். அதை பார்த்து என் நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. மகனே வாரா, அப்பா உன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எதையும் நான் உரைக்க மாட்டேன். ஆகட்டும் மற்ற அப்பா. மக்களை சந்தித்து அவர்களுடைய குறை தீர்த்து விட்டு இதை நான் தந்தையா பாடசாலையிலே பாடம் பயின்று அவளை அழைத்து வர வேண்டியது உன்னுடைய கடமை. பாத்திரியா? பார்த்துக்கிட்டானே. என் மகள் விரைவாக செல்கின்றான். பாடசாலையில் இருக்க வேண்டிய என் மகளை அழைத்து வரப் போகின்றான். இருந்தாலும் என்னங்க, மகளை பார்க்க வேண்டும் என்ற ஆமா, ஆசை. ஆமா, ஆமா. தளபதியாரை, வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம் அன்றைய சுபதினம். ஐயோ, ஐயோ. அந்த நன்னாளிலே ஐயோ, ஐயோ. வெள்ளிக்கிழமை வானாங்க. என்ன? வெள்ளிக்கிழமை ஐயோ, வேண்டாமா? வெள்ளியா கொள்ளி என்ன வாங்க ஐயோ, அன்னைக்கு ஆனா நல்ல நாள். அப்போ வேற என்ன? சனிக்கிழமை சனிக்கிழமை சனி போனோம் துணை தேடும். புதன்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நாய் படாத பாடு. திங்கட்கிழமை, திங்கட்கிழமை திங்களோ
திங்கட்கிழமை தீ பச்சை நாள். செவ்வாய், செவ்வாவோ அவ்வாவோன்னுவாங்க. புதன், புத்துல இருக்கிற பாம்பு கூட இன்னைக்கு வெளியே கிளம்பாது. வியாழன். விசாயமோ கஷாயமோ அப்ப வேற எந்த நாளும் வைக்கிறது? ரெண்டாவது வாரம் வெளியே. வெள்ளிக்கிழமைனா என்ன? சுக்கிரவாரம். நான் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை தானே சொன்னேன். அது என்ன 2வது வாரம் வெள்ளிக்கிழமை? இந்த வாரத்துல நல்லா இல்ல, அடுத்த வாரத்துல வச்சுக்கலாம். அப்ப அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நல்லா இருக்குமா? இப்போ கவர்மெண்ட் தீவுங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை தந்துருவாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை. அடுத்த கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை லீவா? அடுத்த வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். இதெல்லாம் எப்படி தெரியும்? அது எனக்கு நான் மென்டல் இல்லை, தானா வரும். இல்லை. நான் மென்டல் ஆகணும்னா நீ தான் வெள்ளிக்கிழமை ஐயா கட்டளை இடுவதையா நாட்டு மன்னர் கடமையில் காத்து கொண்டிருக்கிறோம். செய்து முடிக்கிறோம். அதிக குடியாது. நீ எவ்வளவு வணங்கி அடுத்தவனுக்கு வணக்கம் பண்றியோ அவனுக்கு வெப்படி எனக்கு நல்லா தெரியும். வருக. உன்னிடம் அவன் எச்சரிக்கையாக அவ்வெடுக்கம் உயிரினும் உமப்படும் இன்னும் வல்லவர்கள் குரலுக்கு இருப்பேன். இதோ தருகின்றது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து
எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்புடன் வந்து கொண்டு வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது அனுதினமும் என்னுடைய தொழில்களை பார்த்து ஆடி பாடி மகிழ்வது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா 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 நட்சத்திர சொன்னாலும் என்னம்மா என்கிட்ட பேசாதீங்க. என்ன காரணம்? என்கிட்ட பேசாதீங்க. என்னம்மா காரணம்? அண்ணா வர இந்த தங்கை உங்களுக்கு பாசமே கிடையாது. இல்லையம்மா, உன்மீதுதான் அதிகமாக பாசம் பெற்றிருக்கின்றேன். எனக்கு இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை நீ அல்லவா? ஏமா அப்படி பேசுறது என்ன காரணம்? அண்ணா இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. உண்மைதான். என் தோழிகளை விட்டுட்டு உங்களை பார்ப்பதற்காக ஓட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தேன். ஆமாம்மா. எங்க போறீங்க? அங்க நான் உன்னை தேடி மலர் வனம் சென்று வந்தம்மா. அப்படி இருந்தாலும் தாமதமாகிவிட்டது. தாய் தந்தையை பார்க்க வந்த புறப்புறமா அப்பா. உங்க ஒரே மகள், உங்க ஒப்பற்ற மகள் முத்தழகை மனதார வாழ்த்து வேண்டும். அப்படியா? பாடசாலை படித்துக் கொண்டிருந்த என்னை அதிவிரைவாக அழுத்த காரணம் இல்லாமல் எக்காரியம் நடக்காதம்மா. நிச்சயமாக சொல்லாம வராது, அல்லாம எதுவுமே குறையாது. எனக்கு பிறகு இந்நாட்டை உன்னுடைய அண்ணனிடம் ஒப்படைக்க போகிறேன். அண்ணனுக்கு முடிச்சூட்டி விடாமா. தங்களுக்கு பிறகு இந்த நாட்டை என்னுடைய அண்ணன் ஆட்சி செய்ய போகிறாரா? ஆமா ஆமா. நம்மள வந்துட்டு அண்ணன் எங்கப்பா? அண்ணன் வந்து கொண்டே என் செல்வங்களா, நாட்டு மக்களா, என்னுடைய உள்ளத்தில் நீண்ட ஆசை. நாடும் நாட்டு மக்களும் நலமோடு வளமோடு சந்தோஷமாக இருப்பதற்கு காரணம் இல்லை. எங்கள் குடும்பம் நிம்மதியாக உறங்கி காலையில் விழிக்கிறோம் என்றால் அது காரணம் யார்? என் நாட்டின் தளபதி. பாராட்ட வேண்டிய முறை. அயல் நாட்டால் படையெடுத்து வருகின்ற நேரத்தில் தளபதியார் பேரை கேட்டால் போதும் அவன் முழுநடிக்கு ஓடி விடுவான். அத்தளபதியை வீரமும் விவேகமும் ஆண்மையும் ஆற்றல் மிக்கவர். அது ஒண்ணுதான் ஆண்மைதான் குறையாது. அந்த ஆண்மை இல்லப்பா, ஆண்மகனாக ஆண்மகன். எல்லாத்தையுமே அந்த ஆண்மையிலே அங்க வச்சாக்க இதெல்லாம் என்ன ஆகும்? இல்லைங்க. ஆகினாரை இன்று என் கரத்தால் என்னுடைய மகனுக்கு மணிமுடி சூட்டுவதை விட அனைவரும் சந்தோஷமாக வாழ்வதற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய என் நாட்டின் தளபதி திருக்கரத்தால் என் மகனுக்கு மணிமுடி சூட்டினார்.
சொன்னால் அது எனக்கு சந்தோஷம். ஆமாங்க. இந்த மணிமுடி இன்று முதல் என் மகன் கரத்தில் இப்போ தலையில தான் மாட்டி பெரியவர்கள் நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி எனது எதிர்கருத்தால் சுட்டுவேன். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் பெற்றவர்கள் அவர்களாக இருந்தாலும் அந்த செல்வங்களை வளர்த்தது யார்? உங்கள் கடமை அல்லவா? யாருக்கு வரும் இந்த மனப்பக்குவம்? இந்த மணிமுடி சூட்டும் பொழுது இந்த செல்வங்கள் என்னை எப்படி பாராட்ட போகிறார்கள் பார். அப்படி நான் ஆட்டம் போகிறேன். இப்போது எனது திருக்கரத்தா என்ன காரியம் செய்து விட்டாய் அம்மா. அரிய சபையிலே மணிமுடியை தட்டி விடலாமா? அந்த அதிர்ச்சியால் விழுந்து விட்டார். இப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றேன். யாருடைய கருத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? அவ யாரவே? அவ எப்பேர் பத்துவே? அவளுடைய கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுவதா? அது ஒரு பொழுதும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மகளே, அவர் யாரப்பா? இந்நாட்டின் தளபதி அம்மா. உங்களை வளர்த்து ஆளாக்கியவர் யாரு? இந்நாட்டு தளபதி யாரா? அவன் யாரவன்? அவன் எப்பேர் பத்துவன்? அவனோ கேவலம் ஒரு வேலைக்காரன். என்னம்மா பின்னாடி விளையாட்டு பெண்ணாவே இருக்கின்றார். நாட்டு மக்கள் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மணிமுடி சூட்டு விழா நடக்கிறது. இந்த இடத்துல வந்து என் நாட்டு அமைச்சரை பார்த்து தரகுறவாக பேசலாமா? சொல்லுங்கள் உன் மகளிடம். இத பரமா உண்மையான வார்த்தை. பெரியார் இருக்கும் போது சின்ன பெண்ணானவள் அமைதியாக இருக்க வேண்டும். பெரியார் உரைத்தால் அந்த வார்த்தை கேட்க வேண்டும். அதை விட்டு என் நாட்டு அமைச்சரை இப்படி தரகுறவாக கேவலமாக பேசலாமா? அவர் யார்? பெற்றெடுத்ததுதான் நாங்கள், பலத்தவர் அவர் அம்மா. அப்படி இருக்கும் போது தோல் மீதும் கூட்டி வளர்த்தவர் அவர். அதனால இப்படி எல்லாம் பேசக்கூடாது. பாருங்க, நல்லது கெட்டது எடுத்து சொல்ல நீங்க இருவர் இருக்கிறீங்க. அவன் யார்? அவன் ஒரு வேலைக்காரன். இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பதாக அவன் எப்படிகளா வாழ்ந்து கொண்டிருந்தான். இவன் எப்பேர் பத்துவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து எங்களுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. முகத்தை பார்க்கிறேன். அவமானம். ஒரு சின்ன பொண்ணு பேசுறா. அந்த முகத்துக்காகத்தான் ரொம்ப மானமா இருக்கா? இங்க பாருங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கா? வெளியில தலை காட்ட முடியலையா? இங்க தூக்கு மாடி பொங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். சின்ன பொண்ணு சொல்றத கேளு. நீ அதிகமா பேசுற. தலை இறக்க வாழாடக்கூடாது. அத நீ சொல்லக்கூடாதுடா. நாய முடுற வேலைக்காரன் நாய. வேலைக்காரன் நாய் நான். ஆமா. நாய் வெறி புடிச்ச என்ன பண்ண? ஆமா. அவனே. டேய், அது மட்டுமா? நான் காலாளிட வேலையை. கேக்குதா? நல்லா காது கொடுத்து கேளு. கேட்க முடியாது. நாய்க்கு என்ன ஒரு எகத்தால பத்தியா? டேய், நான் காலாளிட வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் நாய். தலைவலி அமுதாச்சு. உங்களை பேச வைத்து விட்டேன். வேடிக்கை பார்த்திருக்கிறாயே. நாளை கேட்ட மணிமுடி உன்னிடா. மகளிடா ஏதோ சின்ன பெண் அறியாமல் பேசியிருந்தார். அது மட்டுமா? நான் வரேன். அவன் மூஞ்ச அவன் கண்ணி வரேன். அதுக்கு நீ வர முன்னேறா. குடிகாரி குஸ்து வந்து குடிக்கவே மாட்டேன். போறவனே உட்காந்து ஒண்ணுக்கு பேர் அவனுக்கு மத்தனா
பேரை எங்களுக்கு கொலை விழுந்தார் கொலை விழுந்தார் தேவிக்கு மகாராணி முகத்துக்கு ஏண்டா, இது என்ன அரசாங்கமா இல்ல உங்க வீட்டு பஞ்சாங்கமா? நாளைக்காக ஒரு வார்த்தை பேசுகின்றார். நீ பேசு நான் கேட்கிறேன். ஒண்ணு என்ன பேச இல்லன்னா நீ பேசு, இல்லன்னா அவங்க பேச விடு. நீ யாரையும் பேச விடாத, நீயே பேசிக்கிறதா. மன்னர் பேசட்டும். நீ பேசக்கூடாது இப்படி வாயை சொல்றேன். மூடுற. ஏய். என்னடா வாயை மூடுன்னு சொல்றேன், எதுக்கு கத்திங்க? வாயை மூடு. ஏன்டா கத்துற? எதுக்குடா கத்துற நீ? அண்ணா, இது நியாயமா இது நியாயமா மக்களை அடக்கி. இது நியாயமா இது சொல்லு பேசுடா. ஏய், இவரா பத்தி சொல்ற முதல்ல. நாங்க பார்த்து வளர்த்த பொண்ணு நானும் பார்த்தாயா? மாபெரும் செத்துடுவோம் நாங்க. எத்தனை ஆண்டுகாலமா நான் உன்னை வளர்த்தேனே. எனக்கு நீ கொடுத்த பரிசாயதே. நிறைய வச்சுக்க. பேசக்கூடாது இனிமே நீ. தந்தை பேசட்டும். மகாராணி பேசட்டும். ராஜா, ஏமா தடுக்கிற? முடித்து விட்டது அவ்வளவுதான். அப்பா, தங்கை சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மறுபடி சுட்டி என் நாட்டை நான் ஆள வேண்டுமா? இவன் ஒரு வேலைக்காரன் நாயப்பா. இவன் செருப்பால தங்கையை பார்த்து வாடி போட்டு என்று சொல்லிட்டான் வேலைக்காரன். பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கின்றீர்களே. இவன் அமைச்சரை கருத்தால் பார்த்து மணிமணி சூட்டுவதற்கு என்ன தகுதி தராதரம் இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமணி சூட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்ய மாட்டேன். உங்கள் கருத்தால் மணிமணி சூட்டுங்கள். இல்லை என்றால் நான் புறப்படுகிறேன். மாறா வேணப்பா. போக வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டும். தன்னுடைய வார்த்தை கேட்க வேண்டும். அவன் இருவரும் யார்? என் நாட்டு அமைச்சர், அவன் காவலன். அவனுடைய வார்த்தையை பெருசாக நினைத்துக் கொள்ளலாமா? இத பாருங்க, மகனுக்கு நல்லத ஒரு கருத்தை எடுத்து உரைத்து நல்ல முறையிலே உங்களுடைய கருத்தாலே முடிவு. மகளே முத்தழகி. அப்பா, மகளே பாரா. அப்பா, நன்றாக இருந்து என் மனதை ஒருவன் குறைத்து விட்டான். அதற்கு நான் அந்த குழந்தைக்கு நான் வந்த நிலை என் பிள்ளைகளை நான் கேட்டிருக்க வேண்டும். என் விருப்பத்திற்காக அவர் மணிமுடி சூட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த செயல்பாட்டில் விருப்பமில்லை. மகளே, என்னுடைய திருக்கரத்தாலே என்னுடைய மகளுக்கு நான் மணிமுடி சூட்டுகிறேன். தளபதியாரை தவறாக நினைக்கவில்லை. ஐயோ கடவுளே. நீங்கள் விழித்து வளர்த்த பிள்ளைகள் என்ன செய்வது? தவறாக பேசி சிறுபிள்ளை பயமறியாமல் பேசுகிறார்கள். அப்பா, இவனிடம் கேட்பது மணிமணி சூட்டுங்கள் அப்பா. அவசரப்படாதே. சீக்கிரமாக. இன்று முதல் என்னுடைய மகன் மாறனின் வாழ்க, 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 வாழ்க. ஏய் ஏய் கட்டல எல்லாரும் கலந்து வச்சுக்கிற கட்டாச்சு. இன்று முதல் இந்த சஞ்சீவனி செங்கோலை கரத்திலே ஏந்தி நீதி வழுவாமல் இந்த சத்திய நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை அப்பா. அப்படியா இருக்கும் அப்பா. என் நாட்டை நான் சீரும் சிறப்போடு பார்த்துக் கொள்கிறேன் தந்தை. அது போதும். அது மட்டும் இல்லையப்பா. தாய் திரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. பெற்றெடுத்த தாய் தந்தை வார்த்தைக்கு மறுப்பே சொல்லாமல் நடப்பதுதான் ஒரு பெண்ணுக்கும் ஒரு மகனுக்கும் அழகு. நாட்டு மக்களுக்கு தந்தைக்கு பிறகு எவ்வித குறை என்பதை காணக்கூடாது. சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து வர வேண்டும். மக்களுக்கு எவ்வித குறை என்பதை காணக்கூடாது. நல்ல முறையிலே அரசாட்சி செய்யணும். மகளே பாரா, என்னுடைய கடமை முடிந்து விட்டது. முத்தழகி, அப்பா, நான் எங்கே போகிறேன்? எங்கப்பா? போறீங்களா? நாங்க இந்த வருஷம் தான் வந்தீங்க 3 லட்சம் மட்டும் போறீங்களா? போகிறேன் என்று சொன்னேனே, அந்த வார்த்தைக்கு அர்த்தம் உனக்கு புரியவில்லை. புரியவில்லை. பொறுமை இருக்க வேண்டும். நான் போவதற்கு முன்னால் மகளே பாரா, அப்பா, வெளிநாடு சென்றிருக்கிறான் உன்னுடைய தம்பி முத்து. அந்த சொத்து வருகின்ற வரையில் அவனை நான் பார்க்கவில்லை அப்பா. என் மகனை பார்த்து விட்டேன், உனக்கு மணிமுடி சூட்டி விட்டேன். என் மகன் முத்தை நான் பார்க்கவில்லை. அவன் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு வந்தார். தந்தையும் தாயாக இருந்து அவனை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமையா இருக்கும் அப்பா. நான் காசிக்கு போகிறேன். ஐயா, நான் எங்கே போகிறேன் என்று உழைத்தேனே. காசிக்கா? காசிக்கு போகிறேன். நீங்கள் வரும் முறை மகாராணியை நான் பார்த்து முகத்துக்காக நீ சொல்லுவதென்றால் இத்தனை குழப்பம் ஏற்பட்டு போச்சு. என்னை நம்பி வந்தவளை நானே அடித்துக் கொண்டு காசிக்கு போகிறோம்.
நீ தனிமையில் இரு. அத்தா ஏய், அத்தான் சொல்லாத. அண்ணா நாட்டு பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறதா? சந்தோஷமா இருக்குண்ணா. ஆகட்டுமா? இருந்தாலும் இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை என் தோழிகளை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகட்டும், சென்று வாமா. அமைச்சரே, என் தந்தை எப்படி ஆட்சி செய்தாரோ அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும். ஒரு வேலைக்கார பையன் மகாராணியை பார்த்து பாடி போட்டு அமைச்சரை பார்த்து வாடா போனாலும் இளவரசி கேட்கலாமா? நீ மகாராணி பார்த்து செய்தீங்களா? அட நான் பாசங்க என்னடா பாப்பையா மகனே? டேய், பெத்த புள்ள மாதிரி வளர்த்தாங்க. பெத்த புள்ள நான் என்ன கேட்டேன்? என்ன கேட்டா? மாமா சாப்பாடு போடுமா? வேற எதுவும் கேட்கல. இதை எடுத்து அதுல வைமா, இதை எடுத்து இதுல வைமா. எதை எடுத்துவீங்க? டேய், பூக்கூடைகள் எடுத்து அதுக்கு பூக்கூடைகளை ஏன்? அம்மா அவளை தூக்க முடியாது. குழந்தையிலிருந்து கூட இருந்தேனே அதை தூக்கிட்டு அதுல வெயிடாடுவாங்க. வேலைக்கார பையன் உனக்கு என்னடா வேலை? அம்மா சொல்லுவாங்க, நான் செய்வேன். டேய், எடுத்து இதுல வை. இனிமேல் இந்த நாட்டு மன்னன்னா ஓ புள்ள பூச்சிக்கு கொடுக்கும். தந்தை அமர்ந்த சிம்மாசனத்தில் நான் மன்னன். இன்று முதல் இந்த நாட்டுக்கு நான் தான் மன்னன். கட்டளைக்கு இணங்கி ஆ, நாங்கள் வேலை செய்ய வேண்டும். சிந்திக்க வேண்டிய கேள்வி. அமைச்சரே, என் தந்தை எப்படி ஆட்சி செய்தார் அதை விட சிறப்பாகவே இருக்க வேண்டும். இருந்தாலும் தவறாக பேசியிருந்தாலும் நீ மன்னித்து விடு. நான் செத்து- இளவரசராக இருந்த நீங்கள் மன்னராக மணிமூடி சொற்றிருக்கிறீர்கள். அது கொண்ட கட்டிக்கிச்சு எனக்கு. அது மட்டுமல்ல, இத்தனை ஆண்டு காலமாக உன் தந்தை ஆண்டாரே, அதுவா நாடு. நாடு இதற்கு மேல் நீ ஆள போகிறாய்ப்பா. அதுதான் நாடு. சீரம் சிறப்பாக இருக்க வேண்டும். நான் சென்று ஓய்வு பெற்று புறப்படு, 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 புறப்படு. ஒடியா பூரா முட்டு சார ஒடியா. அதுல அப்பா கத்துல 800 ரூபாய் புடிச்சிருவாங்க. எனக்கு இருக்கிற கல்வழி தகுதி இல்லையா? அது இல்லை. ஏய், பகையாளி குடும்பத்தை மாட்டி கட்ட வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா, வேட்டை காணலாம். ஒரு விளக்கு அணைத்தா, ஒரு விளக்கு எரியும். ஒருத்தன் வீட்டு தாலியை அறுத்தா. நம்ம தாலி ஆனா தாலி அறுத்த பாரு. விட மாட்டேன். நம்ம அவமான படித்தவன். அடங்க. ஓடா. நாளான தாமரை
தாயே தந்தையக்கா ஏண்டா இங்க வாடா இங்க வாடா ஏய், வண்டி மேல இருக்க சாமி சாத்தி அவன் கழுதை பண்றோன்னு தெரியவே பயப்பட மாட்டாங்க பாத்தியா அக்கா டேய் ஏண்டி ரேக்கா அக்கா இது என்ன நாள் அக்கா இது என்ன நாள் பள்ளி விடுமுறை நாட்கள் உண்மைதான். இலவசமா பாத்தியா நான் பார்க்கவே இல்லக்கா ஏண்டி நீ பாத்தியா பார்த்து 11 நாள் ஆகுதுக்கா. 11 நாள் ஆகுதா அப்ப எங்க போனாங்க எங்க போனாங்க உனக்கே தெரியும். கண்டிப்பா அவங்க பேசுறாங்க. ஏய், எங்க அக்கா இருக்காங்க அக்கா அக்கா மீனக்கா அக்கா இங்க பாருங்களேன் என்ன காட்சி உங்களுக்கு கை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் முகம் ஒரு பக்கம் முகத்தை ஏன் மூடி இருக்கிறீங்க முகத்தை காட்டுங்க அக்கா என்ன பாருங்கக்கா சரி பேசலன்னா போ சாவியா சாவியா இங்க பாருடி இவ கூட என்கிட்ட பேசல இவளுங்க கிட்ட நான் சந்தோஷமான விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா ஆளுக்கு ஆளு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக்கிட்டு இருக்காங்க சரி நான் 6 மணிக்கு புறப்படுறேன். நீங்க இப்படி வீசி சொல்லிட்டேன். இளவரசியா அம்மா இளவரசி நாட்டுக்கு மட்டும்தான் இளவரசி. நாட்டுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தோழி அவன். அப்படி அனைவரும் பள்ளியில ஒண்ணா தானே படிக்கிறோம். உண்மைதான் அதனால அனைவரும் சமந்தா. அவனும் நம்ம கூட இனம். சக மாணவர்களும் சொல்றேன் ஏய், அவன் இறந்தா? ஏண்டி? வந்ததுல இருந்து அவனையே நோண்டிக்கிறியா? கொஞ்ச நேரம் அவரையா நோண்டு. அம்மா எங்கம்மா போயிருந்தீங்க இன்னைக்கு நேரம் உங்களை தாம்மா தீடி கொண்டே வரையும் நாங்க நான் கேட்க வேண்டியது ஆ, எங்க போயிருந்த நீ அம்மா என்னடி புது புடவையா கட்டுற ஏண்டி? சவித்திரமா இருக்கிற சரி அதெல்லாம் பார்க்கட்டும். இத பார்த்தாயா செவ்வாய்க்கிழமை அதுமா துர்கி அம்மா எப்படி வராங்க பாத்தியா? அம்மா வரா பாரு. கற்பூரத்தி வரப்போட வராங்க. தண்ணி எடுத்து மேல ஊத்து பட்டு மலை ரெடுவாங்க சரி எதற்காக தெரியுமா இருந்தாலும் கோவம்? நாங்க அனைவரும் வந்து விட்டோம். மலர் வனத்துக்கு நீங்க சரியான நேரத்துக்கு வரலன்னு தான் நாங்க அனைவரும் கோவமா இருக்கிறோமா? அப்படியா சரியான நேரத்துக்கு வரலான புறப்பட்டு வரும் பொழுது தந்தை தடுத்து நிறுத்தி என்னன்னு சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு பாயாசம் குடிச்சிட்டு போன்னு சொன்னாரா? பாயாசம் நான் பாயாசம் யாருமே குடிக்கலையே ஆனா வச்சாங்க நாங்க குடிக்கல நீ குடிச்சிருப்ப நாங்க குடிக்கல பாயாசத்தியா எனக்கு இருமலை பாயாசம் பிடிக்கும். ஆனா சத்தியமா சொல்றேன் நீ உருப்படவே மாட்டேன். இங்க பாரு அது மட்டும் கிடைக்காது தேவி இங்க பாரு சந்தோஷமான விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். அப்படியா சந்தோஷமான செய்திதாம்மா. அதுக்கப்புறம் அம்மா அப்ப நம்ம எங்க வேணா நிக்கலாமா? எங்க நிக்கிறது எதுக்கு நிக்கிறாங்க? ஐயோ எங்க வேணா வீட்டுக்கு போலாம் வரலாம் அப்படின்னு சொல்றேன் நானு என்ன போல வரலாம் சரியா நம்ம போல இல்ல நீ போவ நான் போக மாட்டேன். நீயா? நான் குதிரையில போவேன். எதற்காக இன்னைக்கு விதவிதமா வந்திருக்கிறதே தெரியுது. ஆமாம்மா. புரியல புரியலையா? புரியும். அம்மா சரி இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டதும் மலர் வளத்திலே சிறிது நேரம் ஆடிப்பாடி விளையாடிட்டு வீட்டுக்கு போகலாமா? அழுவகன்னு ஆசை வந்துருச்சு. ஆமாம்மா. சொல்லுமா அப்படின்னு நீ தாண்டி சொன்னா எப்படி தெரியுமா? சொல்லிடு.
சித்தப்பா, என்ன பண்ணாங்க? நாலு பேர் தான் விளையாடுறாங்க, அதான் ஏதோ பண்ணிட்டான். ஆமா, ஆமா. அவரை துணி தூக்கி விட்டாரு. அப்படியே தள்ளி வைக்காத வாரால. ஏய், ஆம்பளை பையன். மாங்கொத்தி எங்க சோறு விட்ட மாங்கொத்தி எங்க சோறு விட்ட பையன் மாங்கொத்தி அதான் எங்க சோறு விட்ட வீட்டு வாசலுக்கு வெளியில சொல்லுவாங்கடா. எங்க வீட்டுல சோறு என்ன கான்ட்ராக்ட் போட்டுக்கிறோம் அது வலி தாங்க முடியுதுடா. என்னாச்சு எனக்கு வலிக்குதுடா, எனக்கு வலிக்குதுடா, எனக்கு எங்க வாங்கிடுற எனக்கு அடி வயிறு விட்டு 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 வலிக்குதுடா. அடி வயிற வலிக்குது ஆமாண்டா, என்னோட வலி தாங்க என்ன கூட்டு போடா. கோயிலேறி வாரி சனார சூத்து காலிக்கு போகும் என்ன புயத்துக்கு சொல்றேன் முகத்தை பார்க்கறதுக்கு தூக்குவாங்க. போதுமா? ஐயோ என்னடா அம்மா ரத்தமா வருது அம்மா குச்சி அதனா குச்சி விளையாடும் போது மாடு கட்ட வச்ச ஒரு கூசு அது குத்திடுச்சு. ஏதோ பாட்டு அட பாவி போடா, என்னால வலி தாங்க முடியல சொல்ல அவள கூசுன்றா, இவனவ குத்திச்சுன்றா. சொல்லடா வந்துச்சுடா சொல்லடா. ஐயோ ஐயோ வந்துச்சுடா ஐயோ வரலடா. இப்ப பார்த்தாயா இது பாக்குறேன். என்ன தாவ? டேய் போடு போடு டேய். ஆமா, நீ என்ன வந்துருச்சுன்றா அவன் வரலன்றான். வந்துச்சுதானா வரல தானே. அப்ப நீயா மறுபடியும் என்ன ஆச்சு டேய் என்ன ஆச்சு என்ன ஆச்சு தெரியுமா? என்ன? அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. வயசுக்குன்னு மட்டாளா வயசுக்கு இல்ல, மாருக்கு வந்துட்டாங்க. போட போறேன்டா. அம்மா ஐயா லோடு ஏத்த ஆரம்பிச்சு இவனுக்கு அடிக்க தெரியாது, ஒண்ணு தெரியாது. பையன் காரணமா தான் தூக்குறான் என்னப்பா பண்ற ராஜா? கண்ணு என்ன பண்ற? என்னடா பண்ற? ஏய் அதனால நீ என்ன பண்ற? போய் தடவி விட்டு வந்து நடுவிய தீபாவளி பட்டாசு முட்டி போடுறா. கவுச்சடி மேல கவுச்சடி அவன் வந்து வானான்றானே என்னவோ பண்றதுக்கு சுத்தி நடக்கிறான்
நான் போலீஸ் ஒட்டுறாங்க போலீஸ் ஒட்டுறாங்க போலீஸ் ஒட்டுறாங்க போலீஸ் ஒட்டுறாங்க நான் போமிய நாத்து அடிக்குதா அம்மா பெரிய மனுஷா இருக்கிறாங்க பெரிய மனுஷி அவங்க அண்ணா 2 பேர் பெரியவங்க அண்ணா எதுக்கு சொல்லி கதை மோதி காட்டுறாங்க என்னம்மா அதுக்கு எடுக்குது துணி காட்டு. நான் ஆபரேஷன் அம்மா தக்க பருவம் இருக்கிற பருவம் என்னம்மா நீ உட்காரிடா உட்காருங்க பண்ணா பழிக்கிட்ட குச்சி பாருங்க அது என்ன மாத்திரன்னா சரி, என்ன பண்ற? ஒரே புள்ளி எப்படி குத்தியா வாய வீட்டு வைக்கல ஆஞ்சநேயர் வந்து ராமசாமி எப்படி 3 பேர் ஒரு ஆளு எப்படி சமாளிக்கணும் நீ ஆம்பளையே நீ 3 பேர் சமாளிக்கிறதுக்கு அப்புறம் எத்த புடுவனே தெரியாது. என்ன இன்னைக்கு தெரியலையா? பக்கத்து ஊருன்னு முடியலையா? வயசு அது இல்லையா? ஏண்டா, அம்மா இந்தாடா. எட்டு வா. ஆம்பளை தொடக்கூடாது நம்ம வந்துச்சு நகரத்துல குச்சி கூட அவன் தண்ணி பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைஞ்சிருக்காங்க. அதனால விழா கோல அரண்மனையில சிறப்பா நடக்கணும். போய் அண்ணன் கிட்ட சொல்லு. ஓ சின்னதா இருந்தது இப்ப பெருசா ஏன்னா வச்சு ஏற்றி விட்டுக்கிறான். ஐயா தங்கச்சி நான் என்னத்த ஒரு கிண்ண நண்டு சனாதா பாவி சாப்பாடு எங்க போடுறான்னு கூட தெரியாது அப்பா சனாதா அந்த டயர்ல அந்த வரக்கூடாது விட்டுங்க தங்கச்சி 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 போது அவனுக்குதான் தெரியும். ஐயா மலர் வள சோலைக்கு மலர் மலர் சோலையிலே உன் அழகு தங்க தங்கச்சி தங்கச்சி
அடியே ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை ஆசி தங்கை அன்பு தங்கை பாச ஐயோ அவனுக்கு தான் தெரியும். செப்புடா 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 அவன் செப்புடா ஐயோ மலையில பட்டுச்சு காந்தி உணை வந்து பட்டு விட்டது என்னடா வாய் திறந்து சொல்லுடா பாரு என்னடா ஆச்சு என்னாச்சு எங்கடா என் தங்கச்சி ஓமான்றவன் ஐயோ சொல்லு அவனும் சொல்ல மாட்டான் சொல்றவன் என்ன பேசலாம் என் மகனை கொண்டு சொல்லு பாடச்சா பேசலாம் என் மகனை கொண்டு சொல்லு இங்க வாடா முதல்ல இங்க வாடா வாடா இங்க சொல்லுடா பாவி உனது அன்பு தங்கை முத்தழகி என் அன்பு தங்கை முத்தழகி நான் போயிட்டு வருவேன் அந்த ஐயோ தான் சொல்லுவாங்க பாடச்சா பாடத்தாவி வயிறு கொண்டிருந்த உன் தங்கை என் தங்கை உன் மணிக்கு முடிச்சு விட்டு விட ஓத்தா ஊட்ட தாலியால ஆக்குறாங்க நேற்று ஐயோ சாப்பிடுறா போடுறாரு சொல்லடா பாவி அவனை உணர்வு அவன் அச்சான வாய் முன்னு இருக்கான் அவனை அடி உணர்வு அடி அடி அச்சினார் விடாத அடி 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 அவனுக்கு வலிக்காது எதையும் தாக்கும் பாடசாலையில் பாடசாலையில் வைத்து கொண்டிருந்த தங்கை மலர்வன சோலைக்கு பயப்படாதீங்க கேமரா ஓடுதான் பாத்துட்டு வரேன் ஐயா கேமரா ஓடுது பயத்துக்கு வந்து விட்டா அன்பு என் தங்கை கன்னிப்பருவம் மங்கை பருவம் அடைந்து விட்டா என் மனமா மகிழ்ச்சியாக இருக்கிறது அமைச்சரை பார்க்க வேண்டுமே சாரா பாத்துக்கோ
என் தங்கை கன்னிப்பருவனுக்கு மங்கை பருவம் விட்டார். அதனால் என் மாமா இருக்கிறது என் ஆயை விட கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம் மங்கள வாத்தியம் தான் தான் என்று வழங்க வேண்டும். நானே செய்து பிடிக்கிறேன். அனைத்தும் சுவாமியில் தான் நடக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்ட விழா சீரம் சிறப்போடு நடக்க வேண்டும். புறப்படுங்க. நம்ம அவமானப்படுத்திய இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வேண்டாமலை செய்து பிடிக்கிறேன். அவ்வளவுதான் இதான் நடக்கணுமா? வணக்கம். கட்டான உடலழகி, காந்தரவ கண்ணழகி, திட்டாக பறந்து வரும் பக்கவிக்கும் சொல்லழகி, பார்க்கும் பார்வை பரவச ஊட்டும், பேசும் வார்த்தையில் போதை உண்டாக்க வானம் வானப்பட. அப்படி இருக்கே நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியம் நாடு. இந்த சத்தியம் நாட்டிலே மிக பெரிய தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை பெயர் பெற்று சிறும் சிறப்பு வாழ்ந்து வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு 8 மணிக்கெல்லாம் என் காலை எடுத்து வச்சுட்டேன். ஆனா இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருந்துருவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை கூட வாழை மேல இருக்கவே முடியாது. என்ன நினைக்கிறீங்க? ஆமா, என்ன மாதிரி என்ன அது மட்டும் கிடைக்காது.
யாராச்சும் வரீங்களா? யாராச்சும் வரீங்களா மாமா? ஆமா, இப்படி பேசிக் கொடுத்த நேரம் போதே தெரியாது. இன்னைக்கு யாராச்சும் ஒருவங்க வராங்களான்னு பார்க்கணும். கஸ்டமர் அட்டன் பண்ணலாம், தூக்கமே வராது. யாராச்சும் வராங்களா பார்க்கலாம். சாரி, 1050 ரூபாய் இந்த நேமத்துல கரெக்ட் ஆபீஸ் எங்க இருக்குது? நானும் இந்த ஊருக்கு புதுசு. யார் யாரையா கேட்ட பாக்குறேன், வழி தெரியல. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க, அங்க போனோம். வழி கேட்கணும், பணத்தை எடுத்து போய் கட்டணும். 1050. வயசுல எத்தனை கரண்ட் பில்லு கட்டிருக்கேன். பெரிய தாவாரம். மேடம், வாட் இஸ் யுவர் நேம்? என்ன பெயர் என்ன? என்னுடைய பெயரா? அது வந்து எத்தனை வாட்டி வரும்? வரும். அதுக்கப்புறம் கஷ்டப்படும். ஆமா, என்னுடைய பெயர் தான் கற்சிலை. ஆமா, சிலை. உண்மைதான், கற்சிலை. ஆமா, என்னோட பெயர் கேட்டீங்க. யுவர் நேம்? My name is ஒசாமா பின் லேடன். அடுத்த மாதம் ஒசாமா பின் லேடன். இங்கிருந்து வரல, அமெரிக்கா டோராபுரா மலையில இருந்து வரல. அமெரிக்காவா? என்ன சொல்றீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? அச்சரப்பாக்க மலை பக்கத்துல யார போறான்னு வந்து வேகம். சும்மா வரல. எதற்காக? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. 1050. மேடம், பணத்தையே பார்த்துக்க மாட்டாங்க. மேடம், உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா இருக்குனா அது எதிர்பார்க்கறாங்க. என்ன சொன்னீங்க? வாழைப்பழ இடம் அது எல்லாருக்கும் தான் தெரியும். ஆமா, பாருங்க, நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி வர வேண்டிய இடத்துக்கு தான் கரெக்டா வந்திருக்கீங்க. கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியுமா? ஏங்க, கரண்ட் ஆபீஸ் எங்கன்னு ஒண்ணும் உங்களுக்கு தெரியலையா? இது தாங்க கரண்ட் ஆபீஸ். கரண்ட் ஆபீஸ் இதுதானா? நான் கரண்ட் பில் இங்க தான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குதா? கவுண்டர் உள்ள கை வச்ச கை மாட்டாதா? மேடம்,
அங்க சுத்தி இங்க சுத்தி சுத்தி கரெக்டா கரண்ட் ஆபீஸுக்கே வந்துட்டு இருக்கேன். அப்படியாங்க. நீங்க மட்டும்தான் வேலை செய்றீங்களா? ஆமா. வேற ஆளு இல்லையா? எல்லா வேலையும் நீயே செய்வீங்களா? அனைத்து வேலையும் நானே பார்த்துப்பேன். எல்லா வேலையுமே ஆரம்பிச்சு முடிக்கிறேன் நானே பார்த்துப்பேன். பரவாயில்ல மேடம், எல்லாம் உங்க கஷ்டம். சரி சரி. உங்க கஷ்டம், உங்க கஷ்டம், ஆமா. உங்க கஷ்டம். உண்மைதானே. நம்ம யார் கேட்கணும்? சரி சரி. மேடம், ஆமா. நம்ம லைன் நிக்கிட்டா எதுக்கு நிக்கிறோம்? பில்லு கட்ட பில்லு கட்டவா? சேர்ந்தா கூட்டம் எனக்கு ஆட்டோ டோக்கு வரும். இன்னைக்கு மொத கஸ்டமரே நீங்க தாங்க. கஸ்டமரா? ஆமா. கரண்ட் ஆபீஸ்ல ஏதுல கஸ்டமர்? சங்கேதமா 1050 உண்டா? நினைக்காதீங்க. வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க. உட்காருங்க. எந்த ஆபீஸ்ல உட்கார வைக்கிறாங்க? உட்காருங்க. மேடம், ஆமா. வந்திருக்கீங்க. நீங்க பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஹார்லிக்ஸ் சாப்பிடுறீங்களா, பூஸ்ட் சாப்பிடுறீங்களா, இல்லனா ஸ்பெஷலா மிரண்டா சாப்பிடுறீங்களா? மரண்டாவா? ஆமா. நீ கேட்கறது இல்லையா? நான் மறந்து போய்க்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகம். கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட 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 மடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படி ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்கா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க தான் ஏமாளி ஏறுவாங்க. அது மட்டும் கிடையாது, வரவங்க உண்மையில ஏறுவாங்க. ஆமா. அப்படியே நான் கம்பம் ஏறனா கூட இங்கிருந்து அச்சரப்பத்துக்கு போயிட்டு நல்ல துணி கடையா பார்த்து ஒரு லெகின்ஸ் எடுத்துட்டு வந்து போட்டுக்கிட்டு மட மட பண்ணி ஏறிடுவாங்க. இந்த தொடியோட தொடியா ஒட்டிக்குவேன். லெகின்? ஆமா. மேடம், என்ன லெகின் போட்டு நீங்க கம்ப ஏறினீங்கன்னா ஏறினா மேல ஏறி லெகின் படாலும் சாக்கு உங்களுக்கு அடிக்காது. கீழே நின்று மேல பார்க்கலாம். போட வேண்டிய போட்டு தான் இருப்பேன். அது மட்டும் கிடைக்காது, கவுண்டர் ஓபன் ஆகி இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதனால நீங்க என்ன சாப்பிட்டீங்க முதல்ல அதை சொல்லுங்க. மேடம், கவுண்டர் ஆக 10 நிமிஷம் ஓபன் ஆகும். ஆமா. நான் வெளியே போய் இல்ல பால் சாப்பிட்டேன் பாருங்க. கரண்ட் ஆபீஸ்ல இப்ப எல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமா. இது கம்ப்யூட்டருக்கான எடுத்துக்கணும் வாங்கம்மா. காசா பணமா சொம்பு. சொம்பு ரொம்ப அடிவாங்க. புது சொம்பு நினைச்சுதாங்க கம்பெனில சேர்த்து. இது ஏறுக்கு முன்னே அடிவாங்க. பாத்துங்க குடிங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் நெடியா இருக்கும். மோரு நெடியா இருக்கும். உள்ள இறங்கணும்ல, அது ஆட்டுங்களா?
கட்டிடுவேன்னு பாக்குறேன் நான் முன்னாடி வர தேடுவா ஏறி வேலைக்கு போன வராது அது மட்டும் கிடையாது. எனக்கு இப்பதான் ஒரு சின்ன ஞாபகம் வந்துருக்குங்க. இந்த கண்ணாடி போட்ட உடனே தசாவதார படம் இருக்குல்ல, ஆமா அதுல வர கமலஹாசன் மாதிரி இருக்கீங்க நீங்க. உலக நாயகன் கமலஹாசன். ஆமா, தசாவதார படம் நடித்தாரு. உண்மைதாங்க. கமலஹாசன் இந்த கண்ணாடி என்கிட்ட கடை வாங்கி போனார். எந்திரம் படம் நடித்தார ரஜினிகாந்த். ஆமா, என்கிட்ட வந்துதான் இந்த பையன் கடை வாங்கி போனார். உங்களுக்காக ரேடியோ போடட்டுமா? பாட்டுலாம் கூட போடுறீங்களா? ஆமா, டெக்னாலஜி மாறிடுச்சுங்க. ஐயோ, நல்ல நேரம் பார்த்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட். கவலைப்படாதீங்க, நான் உன்னை குத்தி அடிக்கிட்டேன். சரிங்க, பாட்டு பார்த்தோமா? ஆமாங்க, பாடும் அப்படியா? பாடி பாடி தெரியுமா எனக்கு மகனே பாட்டே ஒரு குத்தி பணத்தை கட்டிட்டு பில்லு வாங்கணும். பில்லு கிடைக்காது அவ்வளவுதான். நான் உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. பாவாடை சாமியார் மாதிரி அடிச்சுக்கிறாங்க.
என் பேண்ட் ஏதா என் சொக்கா என் கூலிங் கிளாஸ் கண்ணாடி என் 1050 ரூபாய் பணம் போலீஸ்காரர் கம்ப்ளைண்ட் பண்ணா மேடம் பணம் 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 போலீஸ்காரர் பணம் படைய பணம் 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 ஏண்டா? என்ன கேட்டேன்? பணம் பணமா? நீ எப்ப குடுத்த? எங்க குடுத்த? யார் சாட்சி? யாருக்கு குடுத்த? எப்படா குடுத்த? மேடம் ஃபர்ஸ்ட் வித்தியாசம் ஏன்? இங்கே சிவனே நின்று உட்கார வச்சுங்க மேடம் கவுண்டர் ஓப்பன் ஆச்சா அதெல்லாம் எப்பயோ open ஆயிடுச்சு. பணம் உள்ள போச்சு அந்த மாதிரி தெரியல எனக்கு மேடம் இது கரண்ட் ஆபீஸ் தானே இதுவா நேம் போட பாத்தியா? மந்தல வாசியிலே ஏய் என்ன பணம் 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 மனம் கேக்குறியே? மனம் மனன்னு கேட்கலையா நான் யார் தெரியுமா? நான் யார் என்னன்னு தெரியாமலே கரண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற மேடம் இருடா. என்ன டாக் கொடுங்க மேடம் நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னத்தில் வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு என்ன வாயில அடிக்கிறீங்க எங்க அடிக்கிறாங்க 1000 என்ன நடக்குது விடு. நீங்க அடிக்கணும்னா எனக்கு சொல்றீங்க நான் யார் எனக்கு தெரியாம 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டேன். நான் யார் தெரியுமா? யா காசு இருந்தால் தான், தா இல்லை என்றால் சி தாசி. தாசியா ஆமா தாசினா செவடியா தானே செவடியா வீட்டுல 1050 ரூபாய் பிள்ளை கட்டிட்டா அப்ப என் பணம் போயிட்டாவா ஐயோ மேடம் செவடியா மேடம் செவடியா நான் அமெரிக்காவில இருந்து வந்து வேதன்னா நீங்க தான் கடைசி Don't touch me. மேடம் எப்படியா மேடம் யாருடா? என் பொண்டாட்டி எனக்கு ஒரு இது ஒரே ஒரு பொண்டாட்டி மேடம் அவங்க கை குத்தி வச்சுக்கிறாங்க மேடம் மேடம் இன்னைக்கு தான் கடைசி தேதி எதுக்கு? எப்போ 2 நேரம் வீட்டுக்கு போயிருப்போம் எதுக்காக? ஏன் பொண்டாட்டி பண்றது? 2 குண்டு பழுப்பு குண்டு பல்பியா? பீஸ் போட டியூப் லைட்டை உள்ள சொல்லி விடுவான் என் பொண்டாட்டி கத்தி கிடப்பா. அவ இருட்ட பார்த்தா மறந்துவா ஐயோ ஐயோ ஊம்பு இல்ல இல்ல பணம் பணம் பில்லு. எதனா கொடு. தர முடியாதுடா. ஓய் செவடியா ஏய்! யாரா? யார் செவடியா ஓடு ஒண்ணு. நான் யாருடா? தேவருக்கெல்லாம் அடியாள். எத்தனையோ பேருக்கு தர்சனம் நடந்த பையன் நானு. என்ன போய் எப்படி அண்டியா தகுமா உனக்கு? அம்மா அன்னைக்கு ஒரு காசு கேட்டு பாரு. கேட்டு பாருடா. ஏய் பணம் வாங்குறது நீ ஆமா பில்லு தர முடியுமா முடியாதா இல்ல தர முடியாது போடா. நான் போற மாதிரி இல்ல ஏய் போடா. போடா. தர முடியாது. உட்கார வச்ச வேகன்னா எனக்கு மிராண்டா கொடுத்த வேகன்னா நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா என்ன போடாடுங்க. மேடம் நான் உயிரா போனாலும் பில்லு இல்லாத போறாங்க அவ்வளவுதானே? பில்லு தானே வேணும். கட்டு மட்டும் அது எட்டல வேற போலாம் சரிடா பில்லு தானே வேணும். எப்படி தெரியுமா? கண்ணை திறக்கணும். எப்படியா பில்லு கொடுத்துருவா
ரூபாய் கொடுத்துட்டு கடைக்கு போறேன். வீட்டுக்கு போ. உடம்பு கட்டி ஏற்றி சரி செல்லம். கேக்குதா டேய்? கேக்குதா? பில்லு தானே வேணும். ஏன்டா அங்க போடா. போடுறா முட்டிய. நானா நீதான். எத்தனை பேரை நான் முட்டி போட வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படா. இப்ப நான் போடணும். இப்ப நீதான் போடணும் முட்டிய. ரத்த கோட்டைக்குள்ளே முட்டி போடுவாங்க. ஐட்டு காத்தா மாதிரி தான் போடுவாங்க. ஒழுங்கா போடுறா. இது பாவாடை வேற. நீட்டு கையே. கை அப்படியே நீட்டுவாங்க. கை நீட்டு. நீட்டா. நல்லா நீட்டுறா. கை நீட்டியா? இதான் பில்லு. எடுத்துக்கிட்டு ஓடு. கேளுங்கடா. இதுவாமா பில்லு? அப்ப என் 1050 ரூபாய் சீனிவாசா கடையில காரி முட்டனாய என்ன வந்து பணம் கொடு பணம் கொடு பணம் 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 பணம்ன்றியே. ஒரு பழமொழி சொன்ன கேட்டுக்கடா. என்ன தெரியுமா? வயசாகி போச்சு தான் சொல்ல போறேன். அது என்னைக்கும் உதவும். ஆமா. என்ன தெரியுமா? சுடுகாட்டுக்கு போன பணமோ இந்த தாசு கிட்ட வந்த பணமோ திரும்ப வீட்டுக்கு போகவே போகாது. வந்த பணம் போகாதுடா. நான் கொடுக்க சொல்லியே வாங்கன்னு சொன்னேன். என்னடா? பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன். பில்லு இல்லாத போனா ஹெல்ப்பர் பீஸ் கையில புடிக்க போடுவான். ஆமா. ரூம்பு 2 கிடக்கும். அதனால இந்த தேவடியா வீட்லயே எதனா வேலை போட்டு கொடுத்துருவேன். ஏன்டா ஏன் கிட்ட என்னடா வேலை இருக்கு பையா? நான் மாதிரி தேவடியா வீட்ல வேலை. அதனால உனக்கு வேலை வேணும். என்ன வேலை? நான் கொடுக்குறேன்டா உனக்கு வேலை. நான் கொடுக்குறேன். நீ கொடுப்புன்ற தெம்பளை தம்மா தரேன் நானு. அப்படியா? என்ன வேலை தெரியுமா? ஆயிரம் தினமும் என் வீடு தேடி எத்தனையோ ஆமாடா. அதனால என் வீட்டுக்கு வர ஆம்பளைங்களே ஒரு ஆளா ஒரு ஆளா ஆமா உள்ள அனுப்பி டோக்கன் பண்ணணும். டோக்கன் போடுற வேலை நான் அமெரிக்காவில இருந்து வந்த வேகன்னா
எப்படியா ஊட்ட டோக்கனு போடுற வேலை. அந்த வேலைக்கு பேரு என்ன? அந்த வேலைக்கு பேருக்கா டாபர் மாமா வேலை. டாபர் மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவர்மெண்ட் வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி செவலியா ஊட்ட டாபர் மாமா. அதோ நான் ஒரு டாபுரு. ஆமா நீ ஒரு டாபுரு. ஏய் என்ன 1050 ரூபாய் தந்து கரண்ட் ஆஃபீஸ் நான் தாங்க டாபுரு. நீதான் நீ பாரு. ஏய் நான் வியாபார போறேன். நான் நீதான் நான் ஒரு டாபுரு. அதேதான் நீ ஒரு டாபுரு தான். ஒளியே நடக்கும். நான் என்னப்பா பாடுறேன்? நல்லா போலீஸ்காரர் கூட அது மாதிரி கட்டி மாட்டேன். கட்டியே முட்டிட்டு பேஜ் ஆச்சு அதெல்லாம் அதுல போகட்டும்டா. நாடக நாடகம் முடிச்சுட்டு இந்த தெருவை இறங்கி போனா போதும். போறான் பச்சா கரண்ட் பில்லு கட்ட டாபரு மாமா. எல்லாம் யாரும் இல்ல என் வாய் அதனால என்னன்னு சொல்லு. அப்படியா? இந்த நேம கிராமத்துல யார் யாரெல்லாம் வராங்கன்னு கேட்டுருவாங்க. அப்படியா? அப்படியே வந்து பத்து புடவைய போட்டா 1000 ரூபாய். உன் பக்கத்துல வந்து படுக்கும் 2000 ரூபாய். அப்படி ஓரம் மயிறு அனாதை. யாரு அனாத? அண்ணாத்தை அனாத. ஒரு 2000 ரூபாய் கொடு. இந்த நேரத்துல ஏன் 2000? ஒரு 2000 ரூபாய் எனக்கு போடும். எதுக்கு? இல்லைன்னா நாளைக்கு கம்பெனிக்கு போக கம்பெனி. டேய் 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 எதுக்கு பணம் 2000? அவன் பக்கத்துல போய் படுக்க போற. பக்கத்துல போய் படுக்கிறதுக்கே 2000மா? தெரிஞ்சு போச்சு அவனுக்கு. ஏய் நாடகம் நல்லா இருந்து நமக்கு தாமதம் கொடுத்தாலே ஐயா பாருங்க. காலையில நமக்கு அப்பாவுக்கு பைசல் பண்ணாதான் பணமே. 2000 ரூபாய் கூகுள் பே பண்ணாங்களா? ஏசி வேனுக்கு டீசல் போட்டு வந்தாச்சு. 40 நிமிஷத்துல வரலாம். வந்த வாசல் வந்து இந்த நேம கிராமத்துக்கு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மெதிக்கிறான். முகத்தான் வருதா தவிர ஒரு இன்ச்சு முடியாது.